இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளை அதாவது மே 10லேருந்து யூபிஐ மூலமாக பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போதெல்லாம் நம்ம எங்கே போனாலும் யூபிஐ மூலமாக தான் பேமெண்ட்டை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடிய சைபர் குற்றவாளிகளோட மோசடியும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதன் மூலமாக நாளையிலேருந்து பெட்ரோல் பங்க் நிலையங்களில் யூபிஐ மூலமாக பேமெண்ட் வாங்க போகிறது இல்லை அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் யூபிஐ வந்த பிறகு நம்ம செலவழிக்கிற முறையே மொத்தமாக மாறியிருக்கு. முன்னாடியில் நம்ம எங்கே போனாலும் கையில் ரொக்கத்தை தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லா பக்கமும் யூபிஐ இருந்துட்டா கையில் செல்ஃபோன் இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலை தான் இப்போதைக்கு இருக்குது. யூபிஐ மூலமாக பணம் செலுத்தும் போது பொதுமக்களும் சரி வணிகர்களுக்கும் சரி கூடுதலாக எந்த ஒரு கட்டணமும் நம்ம செலுத்த தேவையில்லை. இதன் காரணமாக தான் பலரும் யூபிஐ மூலமாக பணத்தை செலுத்துகிறாங்க. இதற்கிடையே தான் இப்போது ஒரு அதிர்ச்சி அறிவிப்பு வெளியாகி இருக்குது. அதாவது நாளை முதல் மே 10ஆம் தேதியிலிருந்து யூபிஐ மற்றும் கிரெடிட் டெபிட் கார்டு பேமெண்ட்டுகளை ஏற்க போகிறது இல்லை அப்படின்னு மகாராஷ்டிராவோட நாக்பூர் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதனால் நமக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறத முழுசாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது அதிகரிக்கக்கூடிய சைபர் மோசடிகள் மற்றும் வங்கி கணக்கு கட்டுப்பாடுகள் காரணமாக பல பெட்ரோல் பங்குகளோட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் இந்த போராட்டத்தை பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக விதர்பா பெட்ரோலியம் டீலர் அசோசியேஷன் தலைவரான அமித் குப்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைபர் கிரிமினல்கள் தொடர்ச்சியாக மோசடி செய்கிறாங்க. அதாவது அவங்க பெட்ரோலை நிரப்பிட்டு யூபிஐ மூலமாக பணம் செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மோசடி பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி தேசிய சைபர் கிரைம் போர்ட்டலில் புகார் அளிச்சுட்டு போயிடுறாங்க. இதனால் எங்கள் வங்கி கணக்குகள் முடக்கப்படுது, எங்கள் பணத்தையே எங்கள் வங்கி கணக்குலேருந்து எடுக்க முடியாத சூழல் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் மோசடி செய்பவர்கள் திருடப்பட்ட யூபிஐ ஐடிகள் டெபிட் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி மோசடி செய்வதாகவும் கூறுறாங்க. இதன் காரணமாக முதல்ல நாக்பூரில் மட்டும் யூபிஐ டெபிட் மற்றும் கிரெடிட் பேமெண்ட்டுகளை ஏற்க போகிறதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கிடையே மகாராஷ்டிராவோட பல்வேறு பகுதிகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிற நிலையில் மும்பை உட்பட அங்கு பல மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. மும்பையில் நாளை மட்டும் யூபிஐ டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுகளை ஏற்க மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இதர பகுதிகளிலும் இதை ஏற்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையில் தீர்வு வரும் வரை இவங்க இதை ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் குறித்து முழுசான விவரம் நம்மக்கிட்ட இல்லை. மகாராஷ்டிராவில் தானே இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கலாம். கடந்த காலங்களில் நடந்த விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. அதாவது முதல்ல வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய மோசடிகள் சில வாரங்கள் அல்லனா சில மாதங்களில் மெல்ல மெல்ல தமிழ்நாடு உட்பட தென் மாவட்டங்களிலும் நடக்க தொடங்கிக்கிட்டு இருக்கு. கார்டு மோசடி தொடங்கி டிஜிட்டல் கைது வரை இதுபோல் ஃபஸ்ட்டு அங்கே நடந்துட்டு அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களிலும் நடக்க ஆரம்பிக்குது. அதை வச்சு பார்த்தோன்னா இன்னும் வரக்கூடிய காலங்களில் தென் மாநிலங்களிலும் இதுபோல் மோசடி நடந்து நாமும் இதே மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு செய்யுங்க. அதாவது முதல்ல பணப்பழக்கத்தில் இருந்த நம்ம இப்போ எல்லாருமே கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் முறைக்கு மாறிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி அவங்க ரூல்ஸ் போடுறது, போராட்டத்தை அறிவிக்கிறது நம்ம அதில் எந்த வகையில் பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள் காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்.